ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏலியனோட எபிசோட் 6 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோனும் மாற்றி சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த ஓனர் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு இந்தா நீ கேட்ட கப்பிள்ஸ் டால் எல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ எடுத்துகிட்டு போய் வந்து ஜியாங்ஸி கிட்ட உட்காரான். ஜியாங்ஸியும் கேட்குறா இது எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஜியாங்ஸிட்ட சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் முடியல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உன்னை அசிஸ்டன்ட் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜியாங்ஸியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா அசிஸ்டன்ட் கூட ரொமான்ஸ் பண்ணவா நம்ம இவ்வளோ தூரம் வந்தோன்ற மாதிரி திங்க் பண்ணுறான். ஹீரோ ஆல்ரெடி கடுப்பில் உட்காந்துருக்கான். அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டெப் மதர் வராங்க ஃபங்லியை தேடிட்டு. இவன் வந்து இங்கே ஃபங்லிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவங்க போகாமல் ஹீரோட அம்மாவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஹீரோ அவங்க அம்மா செத்ததை வந்து ஞாபகப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. அவனால் நிற்க கூட முடியல, அவனுக்கு என்னென்னமோ ஆகுது அதை நினச்சி. ஹீரோவால் நிற்க கூட முடியல, அவனுக்கு தலையெல்லாம் சுற்றுது. அந்த மாதிரி என்னமோ ஆகும்போது உடனே அந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட நான் இனி பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஹீரோக்கு வந்து ஏதோ டேப்லெட் கொடுத்து அவனை வந்து உட்கார வைக்கிறான். அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து டாக்டர் சொன்னதை வந்துட்டு செய்யுங்க, டாக்டர் வந்து உங்களை ஹீரோயினை வந்து லவ் பண்ண சொன்னாங்கல்ல அதே நீங்கள் செய்யுங்க, அவள் ஒருத்தியால் தான் உங்களை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதுக்கு அவளை இழுக்காத நீ இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான். ஃபங்கி அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காண்டி விடிய வரைஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வர, அவன் ட்ராயிங்கை பார்க்கறதுக்காண்டி ஓடி வர. பட் அவன் சொல்கிறான் நான் இன்னும் முடிக்கல, நீ வந்து யாருமே வந்துட்டு உள்ளே வராமல் பார்த்துக்கோ, டோர் கிட்ட நின்று அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு டோர் கிட்ட போய் நிற்கிறா. என்னமோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ ஃபங்கிலிக்கு கால் பண்ணும்போது ஃபங்லி வந்து அதை அட்டன் பண்ணாமல் போய் ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அண்ணா தான் கால் பண்ணுறான் அட்டன் பண்ணாதா அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து கேட்குறா நீ என்ன பண்ணுற ஃபங்லி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஃபின்னர் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாரு, அவர் திருப்பவும் வந்து பாரிஸ் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லும்போது உடனே வந்து ஹீரோயின் சொல்றா நான் ஃபில்னரை பார்த்துக்கிறேன், நீ ஃபங்லியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போதே அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துகிட்டே வந்துட்டு ஃபில்னரை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஃபங்லி கரெக்டாக டிராயிங்கை முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோயின் இல்லை. இங்கே என்ன ஹீரோயின் எங்கடா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்தோன்னா ஃபங்லி வந்துட்டு ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோயினை தேட கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் ஃபில்னர் கார் பின்னாடியே கத்திட்டே போகிறா. பட் அவங்க காரை நிறுத்துறதா இல்லை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு அவள் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஸ்டாச்சு ஆக்கிடுறா. ஸ்டாச்சு ஆக்கிட்டு அவங்க கார் முன்னாடி போய் விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டாச்சுவை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் கரெக்டாக வந்துட்டு அச்சோ இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காண்டி ஹீரோ ஓடி வரான். அதுக்கப்புறம் ஃபங்லி ஃபில்னர் கிட்ட அவனோட டிராயிங்கை காமிக்கும் போது ஃபில்னருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அவனோட டிராயிங். ஹீரோயின் ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் வந்து சொல்கிறா திருப்பியும் ஃபங்லியோட டிராயிங் புட்டிக்கிச்சுன்னா திருப்பியும் இப்படி ஆக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து ஹீரோ கேட்குறா நீ இதெல்லாம் பண்ணுறது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா, யார் இம்ப்ரெஸ் பண்ண பண்ணுற, இது என்ன இம்ப்ரெஸ் பண்ண பண்ணுறியா இல்லை வந்து ஃபங்லியை இம்ப்ரெஸ் பண்ண பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேட்குறான் உனக்கு வந்து நான் இன்னைக்கு திட்டவே போகிறதில்ல, உனக்கு 4 போடு போட்டால் நீ சரியாயிடுவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா சரி விடு, நீ வந்து டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். ஹீரோயின் அவன் கிட்ட லொலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். வாயெல்லாம் மூடவே மூடாதா அந்த மாதிரி ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஃபங்லியோட டிராயிங் வந்துட்டு ஃபில்னருக்கு பிடிச்சனாடி ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே 3 பேருமே வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஃபங்லியும் ஹீரோயின் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. செம்மலா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு செம்மையாக புகையுது. அவன் அவ்வளோ கோவத்தில் வரான். ஏன்னா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஃபங்லி வந்து க்ளோஸாக இருக்குது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே பொசசிவ் ஆகிடுறான். அவன் வந்து கோவத்தில் அப்படியே முறைச்சிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோவால் தாங்கிக்க முடியல இதுங்களோட அட்டகாசம். உடனே ரொம்ப தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு நீ மேலே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்லியை வந்து இறக்கி விட்டுறான். மீன் வண்டி இருந்தாலும் பிடிச்சி வந்துரு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃபங்லியும் ஹீரோயின் வந்து ஏதோ ரொம்ப நாள் பிரிய போகிற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுதுங்க. ஹீரோயினை வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே நீ வந்து டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறான் இப்படி நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க அவனெல்லாம் நீ மிஸ் பண்ணிடாத, அவன் ரொம்பவே ரிச், அது மட்டும் இல்லை ரொம்பவே அழகாக இருக்கான், அவனை நல்லாவும் பார்த்துப்பான், அவனுக்கு ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கள் பிளானெட்டில் இப்படிலாம் பேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிளானெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஓனருக்கு ஒன்றுமா புரியல. சரியான பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து சொல்கிறா ஃபங்லி தான் ரொம்பவே ஹேண்ட்ஸம், அவன் தான் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஃபங்லியை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு வந்து அவங்க ஓனர் வந்து சொல்கிறாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோ தான், அவனை கஷ்டப்படுத்திடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு போய் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணதே நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் ஏதாச்சும் கால் பண்ணாலா அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். காலை கட் பண்ணிட்டு குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்துட்டு அவன் நடந்துக்கிட்டே இருக்கான். சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவனுக்கு தூக்கமே வரல, உட்காந்து முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ நெக்ஸ்ட் டே ஃபோன் நோண்டிட்டே உட்காந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டை கம்பெனி ரிப்போர்ட் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடான். ஆனால் ஹீரோ வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஸ்டோனை பற்றி பேசுகிறாங்க. ஹீரோனோட பிளட்லேருந்து விழுந்த ஸ்டோனை பற்றி அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை பற்றி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே அந்த ரிசர்ச்சர் வந்து அந்த ஸ்டோனை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து அவங்க ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோன்ல இருந்து ஏதோ சிக்னல் வந்து இவளுக்கு கிடைக்குது. அதை வச்சுட்டு அவள் பவர் யூஸ் பண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ஓனர் வந்துட்டு இவன் நான் நடுக்கடையில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டோனை நோக்கி நடந்துட்டு இருக்கா. பட் ஹீரோயின் டிராஃபிக்ல மாட்டிக்கிறா. அவளுக்கு டிராஃபிக்னாலே ரொம்ப அலர்ஜி. அதனால நடு ரோட்லேயே ஏதோ சோறு போடுற மாதிரியே அவள் உட்காந்துருக்கா. ஹீரோ காரில் வந்துட்டு இருக்கான். ஹீரோனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாரு இப்போல்லாம் ஹீரோயின் பக்கமே காத்தடிக்குதே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால தான் அங்கே போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ காரில் வந்துட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணுறான் ஹீரோயின் வந்து நடு ரோட்டில் உட்காந்துருக்குது. அதுக்கப்புறம் காரை நிறுத்திட்டு அவன் குடுக்குடுன்னு ஓடி போய் அவளை வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அட்வைஸ் பண்ணுறான் பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோனுக்கு அந்த பயத்தில் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பிடிச்சிட்டு ரோட் கிராஸ் பண்ணி விடுறான். ஹீரோயின்ட்ட கேட்குறான் உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா நான் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து எனக்கு ஒன்றுமா புரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான் சிக்னல் லைட்டாக பார்த்து நீ வந்து எப்போவுமே கிராஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஒன்றுமே சொல்ல தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்புறான். ஒன்று வந்து ஹீரோயின் சரி ஓகே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஹீரோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் முன்னாடி வந்துட்டு அவள் பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. போகிறவங்கெல்லாம் ஏதோ குரலி வித்த மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க ஹீரோயினை. ஹீரோனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிக்னல் வருது. அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு. இவ பவர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளால போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவர் வந்து யூஸ் பண்ணுறா. பட் கிளாஸ்ல மோதிக்கிட்டது தான் மிச்சம். அவளால் உள்ளே போகவே முடியல. அகைன் ட்ரை பண்ணுறா. அகைன் அவளுக்கு ஹர்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த ஆமை கிட்ட சொல்லிட்டு இருக்கா இப்படி எனக்கு சிக்னல் கிடைச்சிச்சுன்னு சொன்னோன்னா அந்த ஆமைக்கு செம்ம சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றா எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளேயே போக முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆமை சொல்லுது ஃபங்லிட்ட நீ ஹெல்ப் கேளு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. இங்கே இந்த ஃபங்லி அவங்க அம்மா முன்னாடி உட்காந்துட்டு நீல் டவுன் போட்டுட்டு எதுக்கோ திட்டு வாங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபில்னட்டை போய் கேன்சல் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து திருப்பி போய் ஓகே பண்ணியிருப்பாங்கல்ல. அதை வச்சு திட்டுறாங்க உனக்காண்டி தான் நான் இதை பண்ணேன், நீ என்ன திருப்பவும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலில் வந்துட்டு கலந்துக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னை வந்துட்டு உங்கள் அண்ணன் ஏதாச்சும் திட்டினானா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஃபங்லி வந்து சொல்கிறான் அதெல்லாம் இல்லை இது என்னோட விஷ் தான், நான் தான் ஆசைப்பட்டேன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வரும்போது எடுத்து அட்டன் பண்ணிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டா காணுண்டா சாமின்ற மாதிரி தெரிச்சு ஓடிடுறான். ஃபங்லி அம்மா அவங்க டிரைவருக்கு கால் பண்ணி அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபங்லிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஃபங்லியும் வந்து வரான். அப்போ வந்து அவள் சொல்கிறா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும், உன்னால் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஃபங்லி வந்து சொல்கிறா என்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை வச்சு என்னால் எங்கே வேணால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு அவளை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்க்கு போனால் செம்ம பல்பு. ஃபங்லி வந்து உள்ளேயே வெளில ஃபங்லிக்கு செம்மையாக மொக்க கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபங்லி வந்து சொல்கிறா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு யாருக்குமே தெரியாமல் அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் உள்ளே போயிடறான். போயிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறான் நீ என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கேட்குறேன் இது உன்னோட கம்பெனி நீயே இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறான் இங்கே நிறையவே இருக்குது, என்ன எடுத்தாலும் யாருக்குமே தெரியாது, நீ என்ன வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா நான் எனக்கு வேண்டியதை எடுத்துட்டேன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டோனை எடுக்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார்ல அந்த பாக்ஸை வந்து இவன் ஓப்பன் பண்ண போகும்போது வந்து அலாம் அடிச்சிடுது. ஸோ இவங்க வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவள் பவர் யூஸ் பண்ண பார்க்குறா. பட் அவளால் யூஸ் பண்ண முடியல.
2 பேருமே மாட்டிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான் 2 பேருமே வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாற்றி மாற்றி திட்டிட்டு இருக்கும்போது மாற்றி மாற்றி வந்து எல்லாரும் சாரி கேட்டிருக்காங்க. ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான் இது கம்பெனி ஒன்றும் ப்ளே கிரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே இதோட விட்டுருங்க, இனிமேப்பட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான் வெளியில் யார்கிட்டயுமே வந்து இதை பற்றி பேசாதீங்க, இது ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபங்கி வந்துட்டு ஹீரோயின் கூப்பிட்டு சரி வா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ வந்து சொல்கிறான் எனக்கு அவள்கிட்ட பேச வேண்டியிருக்கு, நீ வந்து அவளை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். ஃபங்கியோட டிரைவர் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துறான். இதனால அவங்க அம்மா செம்ம காண்டாயிடுறாங்க. என் பையனுக்கு இந்த உரிமை கூடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணி அவனை ஏதாச்சும் பண்ணணும், அவன் ரொம்பவே அசிங்கப்படுத்துறான் என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னமோ டிசீஸ் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அவ சுத்தி முத்தி பார்த்து ஏதோ பயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறா நான் அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீ ஏதாச்சும் டெசிஷன் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் வந்து முழிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறா எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஃபங்கி கூட எவ்வளோ ரிஸ்க் வேணா எடுப்ப, ஏன்னா நீ அவனை தானே லவ் பண்ணுற அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் கேட்குறா நீ ஏன் இப்போ ஃபங்கியை வந்து இழுக்கிற, எனக்கும் ஃபங்கிலிக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா நான் அந்த பிளானட்லேயே இருக்க மாட்டேன், நீ தான் நிறைய பேரை லவ் பண்ணியிருக்கீல, என்ன மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்துட்டு ஹீரோ வந்து சொல்கிறான் இதனால தான் நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணுறியா, நான் நிறைய பேரை லவ் பண்ணனாடியா அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே ஃபைன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அந்த இடத்த விட்டு. ஹீரோ வீட்டில் அசிஸ்டன்ட் ஹீரோக்கு வந்து ரொமான்ஸ் வரணுன்றதுக்காண்டி ரொமான்ஸ் புக்கு ஃபிலிமு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவன் கிளம்பும் போது தான் கேட்குறான் இதெல்லாம் யாருக்காண்டி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான். உடனே வந்து அதுக்கு ஹீரோ வந்துட்டு பெருசாக என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு கேட்டதே தப்பாக போச்சு, அப்போவே மூடிட்டு கிளம்பி இருந்திருக்கலாம் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் போன பிறகு ஹீரோ எல்லா ரொமான்டிக் புக்கையும் எடுத்து படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணியே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பிலோவை எடுத்துட்டு ரொமான்டிக் லுக்காக விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை ஹீரோயினா நினச்சி அதை வந்து கிஸ் பண்ண போகும்போது தான் அவன் யோசிக்கிறான் என்ன நம்ம பொழப்பு இந்த சிரிப்பு சிரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறான். ஹீரோயின் தன்னோட கம்யூனிகேட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இங்கே நிறைய கஸ்டமர் இருக்காங்க, நீ வந்து சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்னு சரின்னு சொல்லிட்டு போய் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு ஒரு பொக்கே எடுத்துட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காண்டி வரான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோவை ஆன்னு பார்க்குறாங்க, என்ன இவன் இங்கே வந்திருக்கான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பொக்கே எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.